அம்மா தாயே, சீமா வர்றதுக்கே இவ்வளவு நேரம் ஆகுது. இந்நேரத்துக்கு சீமா வெளியே வந்திருக்கணுமே. என்னன்னு தெரியல. அவ வர. கடவுளே, உங்களுடைய அருளால சித்தார்த்த அடையறதுக்கு என்னுடைய முதல் வேலை முடிஞ்சிருச்சு. அவ அந்த ரூமை நோக்கி தான் போயிட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றது? சீமா உள்ள இருக்கா. நான் அவளை தடுக்கிறேன். வேணாம். ஒருவேளை அவ உன்னை பார்த்துட்டாக்கா உனக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்றத அவ தெரிஞ்சுப்பா. அதுக்கப்புறம் காரியம் கெட்டு போயிடும். அவ உடனே உன்னை கொன்னுடுவா. அதுக்கப்புறம் சித்தார்த்தை எப்பவுமே காப்பாற்ற முடியாது. வா. இது எப்படி? கதவு திறந்திருக்கு, லைட்டும் ஆன்ல இருக்கு. யாரும் இருக்காங்க. அம்மா துர்கா தேவி, எப்படியாவது காப்பாத்தலாம். எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போனோம் அதே மாதிரி தான் இருக்கு. ஒரு வேலைங்க யாருமே வரலனா லைட்ஸ் ஆனா இருக்கு, கதவு இப்படி திறந்திருக்கும். ஒரு வேலை நான் தட்டெடுக்க வரும்போது நானே லைட்ஸ் ஆஃப் பண்ணாம கதவை திறந்துட்டு போயிருப்பேன். தேங்க்ஸ் பிரேம். ரொம்ப சரியான நேரத்துல எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்க. என்ன அவகிட்ட இருந்து காப்பாத்திட்டீங்க. உங்க மெசேஜ் கிடைச்சதும் நான் அங்க இருந்த பக்கத்து ரூமுக்கு வந்துட்டேன். இப்போ நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த பெட்டியை இங்க இருந்து எப்படியாவது எடுத்துட்டு போயாகணும்.
நல்ல வேளை சரியான நேரத்துல சீமாவுக்கு மெசேஜ் பண்ணோம், இல்லைன்னா இந்நேரம் என்ன நடந்திருக்கும்னு தெரியாத. சீமா தான் மெசேஜ் பண்ணிருக்கா. அவ வீட்டுக்கு வெளியே வர சொல்றா. நாம பின்பக்கமா போயிடலாம். இதுதான் காரணம். அவளை பத்தின உண்மையை என்ன உங்ககிட்ட சொல்லாம மறைச்சதுக்கு. நான் அதை சொல்லிருந்தேன்னா எந்த பயத்தால நான் செத்து செத்து பொழைக்கிறேனோ அந்த பயம் உங்களுக்கும் வந்திருக்கும். பிரேம், இனிமே நீங்க உங்களை ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அவளை பொறுத்த வரைக்கும் அமர் இறந்து போயிட்டாரு. கேலண்டரும் இங்க இல்ல. அப்புறம் என்ன, ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். இப்ப மிச்சம் இருக்கிறது நீங்க மட்டும்தான். ப்ளீஸ் உங்களை பத்திரமா பாத்துக்கோங்க. அவளுக்கு உங்க மேல கொஞ்சம் கூட சந்தேகமே வரக்கூடாது. அதாவது அவ விஷயம் உங்களுக்கு தெரியுங்கிறத பத்தி. பாம்புகளோட சிறப்பே அதுதான். ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட அதுங்க ரொம்ப ஈஸியா உணர்ந்துருங்க. அது மட்டும் இல்லாம இவ ஒரு ராஜ நாகம். பிரேம், ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ உங்களை தொட்டதுமே விஷயத்த தெரிஞ்சுப்பா. உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்கன்னு. இந்நேரம் இந்த பாக்ஸ் காணாம போன விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கோம். அவ என்ன யோசிப்பான்னு யாராலையும் சொல்ல முடியாது. இப்ப நம்ம இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அவ இப்ப கோபத்துல கொந்தளிச்சுக்கிட்டு இருப்பா. கோபத்துல பைத்தியம் ஆயிட்டு இருப்பா. நிச்சயமா அவ சும்மா இருக்க மாட்டா. இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. என்னோட பெட்டி எங்க போச்சு? எங்க? அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது சரி. இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஆமா, நான் சந்தேகப்பட்டது சரி. யாரும் இங்க நிச்சயமா வந்திருக்காங்க. இல்ல இல்ல, இப்ப நான் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சாகணும். இங்க இந்த இடத்துக்கு யாரு வந்திருப்பாங்க? வீட்டோட மெயின் டோர் சாத்திதான் இருந்துச்சு. வெளியால் யாரும் கண்டிப்பா வந்திருக்க மாட்டாங்க. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பூஜைக்காக வெளியூருக்கு போயிட்டாங்களே. சித்தார்த்த நான் வசியம் பண்ணி கெஸ்ட் ரூம்ல தூங்க வச்சுட்டேன். அப்புறம் பெரிய பாட்டியும் சந்திர மாமாவும் அவங்க இல்ல. அவங்க 2 பேராலையும் இப்ப நடக்க கூட முடியாது. அப்புறம் வேற யாரு இருக்கா? அப்படின்னா நான் அந்த சத்தம், நான் ஹால்ல கேட்ட அந்த சத்தம் யாரோ இருந்திருக்காங்க. நிச்சயமா இங்க இருந்திருக்காங்க. ஒருவேளை சீமாக்கா? இல்ல, அக்கா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. மாமாவும் அவங்களோட இருக்காரு. ஆனா மாமா நேத்துல இருந்து வீட்டுக்கு வரல. அக்கா இதுக்கு முன்னாடி கூட நீ ஏமாத்திருக்காங்க. ஒருவேளை அக்கா என்னை பத்தின உண்மைகளை மாமா கிட்ட சொன்னதுனால அவர் இங்க வந்திருக்கலாமோ? நான் இல்லாத நேரமா பார்த்து அவங்க 2 பேரும் இங்க வந்திருக்கலாம். ஒருவேளை அக்காவும் மாமாவும் சேர்ந்து என்னை ஏமாத்த நினைக்கிறாங்களோ? சீமா, ஏற்கனவே நம்ம அவளுக்கு எதிராக பண்ணதுக்கு நம்ம அனுபவிச்சிட்டோம். வைஷ்ணவி அம்மா அவங்க உயிரையே இழக்க வேண்டியதாயிடுச்சு. இனிமே அப்படி எதுவுமே நடக்கக்கூடாது. அதுக்காக நம்ம பக்காவா பிளான் பண்ணி ஆகணும்.
நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் செய்யறோன்றது அவளுக்கு துளி கூட தெரியக்கூடாது. தெரிஞ்சா நம்ம யாரையுமே உயிரோட விட மாட்டோம். நம்ம யாருன்னு அவளுக்கு காட்டிக்காமலே அவளை வழிக்கு கொண்டு வரணும். புரியுதா? நீங்க சொல்றது சரிதான். நம்ம அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். அதனால அவளே நம்ம ரோகிணியை சரி பண்ணணும். அவளோட ஞாபகங்களை திரும்ப கொண்டு வரணும். நம்ம ரோகிணி நம்ம குடும்பத்துக்குள்ள மறுபடியும் திரும்ப வரணும். நம்ம வீட்டோட மருமகளா, அப்புறம் சித்தார்த்தோட மனைவியா வரணும். இப்போதைக்கு நான் இதை மட்டும்தான் விரும்புறேன். இது வரைக்கும் அவ செஞ்சதெல்லாம் போதும். எல்லாத்துக்கும் நாம பதிலடி கொடுத்தே ஆகணும். இன்னும் கொஞ்ச நாள் தான் ரோகிணி. பொண்ணை இந்த நிலைமைக்கு யாரு கொண்டு வந்தாங்களோ நிச்சயமா நான் அவங்கள சும்மா விடவே மாட்டேன். அவளையே எல்லாத்தையும் சரி பண்ண வைப்பேன். நம்ம 2 பேரும் மறுபடியும் ஒன்னா இருப்போம் ரோகிணி. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்போம். எப்பவும் போல. அப்புறம் நம்ம 2 பேரும் இந்த போராட்டத்துல வெற்றி அடைவோம். நம்ம ஒன்னா சேர்ந்துதான் ஜெயிப்போம். இந்த போராட்டத்துல நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன். சீமா, எப்பவுமே என்னால உன் தங்கச்சி இடத்துக்கு வர முடியாது. ஆனா உன்னோட வாழ்க்கை துணையா எப்பவுமே நான் உனக்கு ஆதரவா இருப்பேன். நாம எப்படியாவது அந்த நாகத்துக்கு பாடத்தை கத்துக் கொடுக்கணும். அக்கா, நான் சந்தேகப்பட்டது சரிதான். மறுபடியும் என்ன நல்லா ஏமாத்திட்டீங்கக்கா. என்னுடைய பெட்டியை நீங்க எடுத்துட்டு போய் என் வாழ்க்கையோட விளையாட முயற்சி பண்ணிருக்கீங்க. நீங்க எனக்கு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கீங்க. இதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். டாக்டர், ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல? சீமாவை திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. வீட்டு ஆளுங்களோட குடும்ப சூழ்நிலையில இருந்த இவங்க சீக்கிரம் குணமாக வாய்ப்பு இருக்கு. சீமாக்காவும் இங்கதான் இருக்காங்க. அப்படின்னா வீட்டுக்கு இவங்க 2 பேரும் வரல, வேற யாரும் வந்திருப்பா.
ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ உங்களை தொட்டே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுப்பா. உங்க மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு. என்ன ஆனாலும் சரி, எனக்கு அவளை பத்தி தெரியும்னு காட்டிக்க கூடாது. ரோஹிணி, நீ எப்படி இவ்வளவு தூரம் வந்திருக்க? அது நான் அது வந்து மகா சிவராத்திரி. இன்னைக்கு மகா சிவராத்திரியில அதான் எனக்கு அக்கா ஞாபகம் வந்துச்சு. அவங்கள பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்களும் ராத்திரி வீட்டுக்கு வரவே இல்லை. அதான் ரொம்ப கவலையா இருந்துச்சு. அது ஒண்ணும் இல்ல, சீமாவுக்கு ஒரு செக்கப் இருந்தது, அதனால நான் இங்கே இருந்துட்டேன். செருப்பை விட்டுட்டு காலம். இவர் மனசுல எதுவுமே இல்லையே. எல்லாம் சரியாதான் இருக்கு. ரோஹிணி, நீ எதுக்கும் கவலைப்படாத. சீமா நல்லாதான் இருக்கா. சரி, இது பாருங்க, எங்க சைடுல இருந்து நாங்க முழு முயற்சி எடுக்கிறோம். ஆனா உங்க அக்கா குணமாக ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. இது நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, நீங்க இவங்களோட தங்கச்சி, சொன்னா புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் மிஸ்டர் பிரேம் கிட்ட கூட நாங்க இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லிக்கிட்டு இருக்கோம். வீட்டு ஆளுங்களோட குடும்ப சூழ்நிலையில இருந்த இவங்க சீக்கிரம் குணமாக வாய்ப்பு இருக்கு. ஆமா டாக்டர், அக்கா திரும்பி வீட்டுக்கு வரதை விட வேற நல்ல விஷயம் என்ன இருக்க முடியும்? ஆமா ரோஹிணி, நானும் அதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வீட்டுல எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்த உடனே நான் உங்ககிட்ட பேசுறேன். சரி, எனக்கும் இதான் சரின்னு தோணுது மாமா. நீ இப்போ கவலைப்படாம வீட்டுக்கு போ. நான் சீமா கூட இங்கே இருக்கேன். சரி. இவங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்காங்கன்னா, அப்ப வீட்டுக்கு வந்து என்னுடைய பெட்டியை யார் எடுத்துட்டு போயிருப்பாங்க? அமர், அவ இங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டா. இப்ப நீ உன் வேலையை ஆரம்பி. அம்மா தாயே, எங்களுக்கு துணையா இருங்க அம்மா.